அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போற படம் ஓடும் குதிரை சாடும் குதிரை. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2025 ஓணம் ஃபெஸ்டிவல்ல மலையாளத்துல பகத் பாசில் நடிப்பில் அல்தாப் சலீம் இயக்கத்துல வெளியான படம் தான் ஓடும் குதிரை சாடும் குதிரை. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பத்தி லைட்டா பார்த்தோம்னா, தொடக்கத்திலே கதாநாயகன் பகத் பாசிலுக்கும் கதாநாயகி கல்யாணி பிரியதர்சனுக்கும் திருமணம் நடக்க இருக்கு. திருமணத்துக்கு முதல் நாள் ராத்திரி கல்யாணி பகத் பாசில கூப்பிட்டு, நான் ஒரு கனவு கண்டேன், அதுல நீங்க செர்வானி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு வெள்ளை குதிரையில வர்றீங்க, பார்க்க அவ்வளவு அழகா இருந்தது, அதனால நாளைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அதே மாதிரி வெள்ளை குதிரையில வாங்க, வந்தாதான் கல்யாணம்னு கட் அண்ட் ரைட்டா சொல்ல, ராத்திரி எங்க போறது வெள்ளை குதிரைக்கு, வேற வழி இல்லைன்னா அவரும் எப்படியோ வெள்ளை குதிரை ஏற்பாடு செய்து வெள்ளை குதிரையில ஏறி மைனர் மாதிரி வராரு. அந்த குதிரை முரண்டு பிடிச்சி பகத் பாசில பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு போயிடுது. அதுல பகத் பாசில அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. சில வாரங்கள் சில மாதங்கள்னு சில வருடங்கள் ஆகுது. கோமா ஸ்டேஜ்ல இருந்து நினைவு திரும்பவே இல்லை பகத் பாசிலுக்கு. இந்த நிலையில கல்யாணி வேற வழியில நமக்கு என்ன கல்யாணமா நடந்ததுன்னு அந்த உறவுல இருந்து வெளியில வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பகத் பாசிலுக்கு நினைவு திரும்புது. கோமாவில இருந்து மீண்டு வந்து 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் இந்த படத்துல என்னாச்சுங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதைய. பகத் பாசில் எப்போ கோமா ஸ்டேஜுக்கு போனாரோ அப்பவே படமும் கோமாவுக்கு போயிட்டு. இந்த வருஷம் வந்த மலையாள படங்கள்ல ஒரு மொக்க படம்னா அது இந்த படம் ஓடும் குதிரை சாடும் குதிரை படம் தான். செகண்ட் ஹாப்ல கதை எங்கெங்கயோ டிராவல் ஆகுது. படத்துல ஏகப்பட்ட பேருக்கு கனவு வருது, அதெல்லாம் பிளாஷ்பேக்காகவும் வருது. சம்பந்தம் இல்லாம இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்புக்கும் செகண்ட் ஹாப்புக்கும் வரக்கூடிய கதைக்குமே இதுல சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. இதுல அடிக்கடி தூக்கு கயிறை வேற தூக்கிட்டு திரியிறாங்க. எந்த நீங்கள உத்தேசம், அதுதான் நமக்கு கேட்க தோணுது. படத்துல அடல் கண்டென்ட் எல்லாம் எதுவும் இல்லை, கண்டென்ட்டே இல்லை, அப்புறம் எங்க அடல் கண்டென்ட்? ஒரு ஓடிடி வாட்சிங் தான் இந்த படம்லாம். தியேட்டருக்கு போய் பார்க்குற மாதிரி படத்துல ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. பகத் பாசில், கல்யாணி, லால் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் ஒரு மொக்க படத்தை எடுத்திருக்காரு. இவங்க நல்ல நடிகர்களை வச்சுக்கிட்டு நிறைய பணம் இருக்கு, எப்படி செலவு பண்றதுன்னு தெரியலன்னு யோசிச்சிங்கன்னா இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஹிருதயபூர்வம் படத்துல மோகன்லால் நடிச்சு இப்போ இதே நாளில் தான் ரிலீஸ் ஆனது. அதில் ஒரு சீன் வரும். ஒருத்தர் மோகன்லால் கிட்ட வந்து, நான் பகத் பாசிலோட ஃபேனு, தீவிர ஃபேனு, நான் பாப்பாவோட ஃபேனு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நடிகர் மோகன்லால், சீனியர் நடிகர்லாம் பிடிக்காதா அப்படின்னு கேட்பாரு. அவன் நோனோ ஒன்லி பாப்பா அப்படின்னு சொல்லுவான். உடனே மோகன்லால் அவங்ககிட்ட இருந்து ஒரு பிரசாதம் மாதிரி ஒன்று வாங்குவார். அதை திருப்பி கொடுத்துட்டு வேக வேகமாக ஒரு முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு போவார். அந்த சீனு என்னமோ இந்த படத்தை ரொம்பவே தாக்கிடுச்சு போல இருக்கு. அதனாலேயே இது ஒரு சுமாரான படமாக வந்துட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ஓடும் குதிரை சாடும் குதிரை ஒரு சுமாரான ஒரு காமெடி படம் தான். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. இந்த படத்தை எழுதி இயக்கி இருக்கார் அல்தாப் சலீம். நடிகர்கள் பகத் பாசில், ரேவதி பிள்ளை, கல்யாணி பிரியதர்சன், லால், தியான் சீனிவாசன், பாபு ஆண்டனி, வினய் ஃபோர்ட், ஜானி ஆண்டனி, சுரேஷ் கிருஷ்ணா மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. கம்போசர் ஜஸ்டின் வர்கீஸ், சினிமோட்டோகிராஃபர் ஜிண்டோ ஜார்ஜ், ப்ரொடியூசர் ஆசிப் உஸ்மான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள் பல பல.